வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் ஆண்டவன் தனிப்பெரும் கருணையினால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவுனா, ஆடி அமாவாசை. ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லாரும் இதை பார்க்கணும். இதில் நிறைய பல தகவல்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச தகவல் தான். ஒரு சிலருக்கு இப்படியும் கூட இருக்குமோ அப்படின்றது தான் அந்த தகவல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தகவல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, என்றைக்கு நமக்கு ஆடி அமாவாசை, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம், எந்த நேரத்தில் படையல் போடலாம், அப்புறம் எந்த யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எந்த முறையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அமாவாசைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நம்ம இந்துக்களில் நம்ம ஃபாலோ பண்ணுற திதிகள்லே ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா அமாவாசை தான். அமாவாசை, பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அமாவாசைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வே இந்த பித்ருக்களோட சாபம்னு சொல்லுவாங்க. அதாவது பித்ருக்கள்லாம் நம்ம முன்னோர்கள், ஓகேங்களா? இப்போது ஏன் அமாவாசை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும், அதுவும் எப்பப்பெல்லாம் கொடுக்கணும்? முடிஞ்ச வரைக்கும் நமக்கு டைம் இருக்குன்னா எல்லா அமாவாசைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலன்றவங்க அந்த வருஷத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னது பார்த்திங்கனாக்கா 3 அமாவாசைகள் கம்பல்சரி கொடுக்கணும். ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி சொல்லலாம். ஏன் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும், எதனால் அமாவாசை கும்பிடணுன்றது அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனைகள், ஒரு முன்னேற்றமே இல்லை, எதை தொட்டாலும் நமக்கு தடங்களாகவே இருக்குது, சறுக்கலாகவே இருக்குது, வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியல அப்படின்றவங்க பல விஷயங்களை நீங்கள் ஒரு ஜோஷியரை யாரும் போய் பார்க்கும்போது அவங்க முதல் சொல்கிறது, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அமாவாசைக்கு கொடுக்குறீங்களா எப்படின்றது அதை கேட்பாங்க. அப்போ நிறைய பேரோட பதில் அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் தெரிஞ்சால் கூட ஓகே வெளியில் போய் நம்ம கொடுத்துக்கலாம், வருஷத்துக்கு தானே எப்பயாவது அப்படின்றது கிடையாது. அதாவது நம்மளை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய மக்கள் அறிமுகப்படுத்தியவங்க வேறு யார்? நம்மளோட தாய் தந்தையர் தான். ஸோ அப்போது நம்ம தாய் தந்தையர் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்து நம்மளோட வளர்ச்சியை பார்த்து அவங்க ஒரு காலகட்டத்தில் வயது மூப்பின் மூலம் இறக்குறாங்க. இறக்கும்போது அவர்கள் ஒன்று அடுத்த பிறவி எதையாவது ஒரு மனித பிறவியாக பிறந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிறவியாக கூட எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மேலுலகத்தில் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ஆண்டவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் பூமியை நோக்கி அவங்க பிள்ளைகளை, அவங்க சந்ததிகளை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்க வர்ற அமாவாசை எதுன்னா ஆடி அமாவாசை தான். முதல்ல அவங்க பித்ருலோகத்துலேருந்து இறங்கி அவங்க குடும்பம், அவங்க சந்ததிகளை பார்க்குறது ஆடி அமாவாசையில் தொடங்கி, அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மகாபட்ச அமாவாசை வரைக்கும் வருதுன்றது நல்லாவே தெரியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதை கொடுக்குறோமோ இல்லையோ அந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச அமாவாசைக்கு கம்பல்சரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3வது தை அமாவாசை. இந்த 3 திருப்பி தை அமாவாசை முடிஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பித்ருலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்க என்ன நினைச்சு வருவாங்கன்னா, நம்ம சந்ததிகள் நம்மளை இன்னும் பார்க்குறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா, நம்மளை இன்னமும் முன்னாடி வச்சு தான் எல்லாத்தையும் செய்கிறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக வருவாங்களாம். அப்படி வரும்போது அவங்கள மனசு குளிர்விக்கணும். அப்படி மனசு குளிர்விக்கணும், அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது, படையல் போடுறது, அவங்க படத்துக்காக ஒரு துணிமணிகள் வாங்கி வைக்கிறது, அவங்க பேரை சொல்லி அன்றைக்கி எல்லாமே பூஜை பண்ணுறது, எல்லாம் அப்படி பண்ணும்போது அவங்க மனசு உச்சிக்குள்ளேருந்து அவங்க சந்ததிகளை வாழ்த்திட்டு போவாங்களாம். இதுதான் இதே அப்படி நம்ம பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம இவ்வளோ பாடுபட்டு இவனை வளர்த்தோம், நம்ம எல்லாம் செஞ்சோம், ஆனால் இவன் நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு திரும்ப போவாங்களாம். அப்படி வருத்தத்தோடு திரும்ப போகும்போது அந்த பழிப்பாவும் யார் ஆச்சுன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம காலத்திலேயே நமக்கு பின்னாடி நம்மளோட சந்ததிகளை தான் அது பாதிக்கும். அதுதான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கம்பல்சரி
தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும், என்னைக்கு வருதுன்னா, இந்த தடவை ஆடி அமாவாசை 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 3:06க்கே நமக்கு வந்துடுது. நமக்கு வியாழக்கிழமைங்கிறனால 6:07 யமகண்டம் வருது. அதனால் 6:07 கொடுக்க முடியாது. 7லேருந்து 12க்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல நேரம். நல்லா இன்னொன்று தெரிஞ்சுங்க, சில பேர் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும், ரொம்ப நல்லது. நாங்கள் எதுக்கு பிரம்ம முகூர்த்தம் நல்லதோ அதுக்கு தான் நல்லது. தர்ப்பணம்ங்கிறது வந்து சூரியனை சாட்சியாக வச்சு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சூரியன் பிறந்து வளர்ந்து அது 6 மணிக்கே வந்துடும். ஆனால் 6:07 யமகண்டங்கிறனால அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதனால் 7லேருந்து 12 நீங்கள் எப்போ வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். படையல் போடுற நேரம் வந்து 12லேருந்து 1 நம்ம வச்சு படையல் போடலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து எந்த நாள் என்ன நேரம் படையல் போடுறத இப்போ எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை பாருங்கள், இப்போ இப்படி வச்சுக்கணும். இப்படி அதாவது கையில் வந்து இப்படி நம்ம உள்ளங்கையில் இப்படி நம்ம கையில் இந்த பாருங்கள், இந்த கட்டை விரலை இப்படி சாய்ச்சா மாதிரி கையில் வந்து கருப்பேலும் தண்ணியும் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்குள்ளே கருப்பேலில் வைக்கணும். வச்சுட்டு அதை நம்ம வந்து முன்னோர்கள் பேரை நினைக்கும் போது நம்ம யாரெல்லாம் நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி நம்ம சந்ததிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படி வந்து நம்ம கருப்பேலில் வச்சுட்டு முதல்ல ஒவ்வொருத்தராக பேர் தாத்தா பாட்டிலேருந்து ஆரம்பித்து அப்பா அம்மா வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு நண்பர்கள் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் யாருக்கா தெரியும், ஆனால் நீங்கள் ரொம்ப பழகினவங்க அந்த மாதிரி யார் இருந்தாலும் கொடுத்துட்டு கொடுக்குறது அவங்க பேரை சொல்லி தான் இந்த தண்ணி இப்படி வைக்கிறீங்க இல்லையா? இதை வந்து என்ன பண்ணோன்னா இப்படி இப்படி சாய்ச்சி இந்த விரல் வந்து கீழே இப்படி வரணும், இப்படி தான் விடணும். இப்படி விடும்போது அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்க பேரை சொல்லி குளம் கோத்திரம்லாம் சொல்லி பேரை சொல்லி நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி அந்த பேரை சொல்லும்போது என்ன வேணும்னா, இந்த நான் தர்ப்பணத்தை காசியிலும் கங்கையிலும் காசி கங்கையை மனசில் நினச்சிக்கிட்டு நாம் கொடுக்கணும். காசியிலும் கங்கையிலும் நான் கொடுத்ததைப் போல இதை ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லும்போதும் கையில் அந்த கருப்பையில் தர்ப்பணம் வச்சு இப்படி சாய்ச்சி அவங்க பேரை சொல்லி போட்டு நல்லா இருக்கணும் அவங்கன்னு சொல்லி நம்ம வேண்டணும். இதுதான் வந்து தர்ப்பணம் கொடுக்குற முறை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணுறது பக்கத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முறையில் தான் கொடுக்கணும். கட்டை விரல் கீழ் நோக்கி இருக்கணும், முக்கியம் அதுதான். அப்படியே கையில் 4 விரல கீழே அப்படியே இப்படிலாம் விடக்கூடாது, இப்படி கையில் பிடிச்சி கட்டை விரல் இப்படி பிடிச்சி கட்டை விரல் கீழ் நோக்கி வரணும். இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடில் கொடுங்க. சரி, இப்போது எப்படி நேரங்காலம் பார்த்தாச்சு, நாள் கிழமை பார்த்தாச்சு, என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு, படையல் போடுறோம் பார்த்தாச்சு, மெத்தட் கொடுத்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும் நம்ம மக்களுக்கு, யாரெல்லாம் கொடுக்கலாம்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. பையன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பையனை சொல்லிடுறேன். பையனுக்கு என்ன கணக்குன்னா, அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ 2 பேரே இறந்துருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தர் இறந்துருந்தாலும் அவருக்கு கொடுக்கலாம், தப்பில்லை. அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அதாவது ஃபாஸ்டிங் விரதமும் இருக்கக்கூடாது, இதுவும் சாமியும் கும்பிடக்கூடாது. இதுதான் முறை. அப்பா அம்மா தான் அவங்களுக்கு முக்கியம். பையன்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அப்பா அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க கும்பிடலாம். அன்றைக்கி நீங்கள் வந்து பையனாக இருக்கிறேன்னு போய் தேங்காய் உடைக்கிறது சாமி உடைக்கிறது அதெல்லாம் பண்ண, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? 2வது, இதே பெண்கள் வரும்போது கணவன் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, எள்ளும் தண்ணியும் கொடுக்கவே கூடாது. இது முதல் விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு மனைவியாக இருக்கிற அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரே பொண்ணாக தான் இருந்திருப்பாங்க, பையனே இல்லை. அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லையே, அவங்களுக்கு பையனாக இருந்தால் கொடுத்துருப்பாங்க, இப்போ பொண்ணாக இருக்கும் நம்மளால் கொடுக்க முடியல நினைப்பீங்க. அவங்க எள்ளும் தர்ப்பணம் தான் கொடுக்கக்கூடாது. ஆனால் படையல் போட்டு சாமி கும்பிட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க கும்பிடலாம். விரதம் இருக்கக்கூடாது, ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, சாமி கும்பிடலாம். ஏன்னா கணவன் உயிரோடு இருக்கிறாங்க. இதுதான் கணக்கு. இதுதான் நம்ம பெரியவங்க நமக்கு வச்சிருக்கிற முறை. ஓகேங்களா? இது 2 சொல்லியாச்சு. இப்போது எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், இது ஏங்க நாம் ஃபாலோ பண்ணோன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளாகப்பட்ட ஈஸ்வரனும் இன்னை வரைக்கும் தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கார்.
ராமாவதாரத்தில் ராமரும் தர்ப்பணம் கொடுத்துருக்கார். அந்த கதை என்னன்னு தெரியுமா? வல்லாள மகாராஜா, இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை கோபுரம், திருவண்ணாமலை நம்ம கோயில் போயிட்டு வரோம் இல்லையா, அந்த வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையே இல்லாதனால அவர் என்ன பண்ணார், எவ்வளோ ட்ரை பண்ணார், குழந்தை இல்லைன்னு ஒன்று. கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அருணாச்சல சுவாமியை ஈஸ்வரனையே அவர் நான் உன்னை பையனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பையனாக ஏற்றுட்டு எல்லாமே அவர் தான் செஞ்சுருக்காரு. அவர் பையனாக பாவிச்சு எல்லாமே செஞ்சுருக்கார். ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அப்போது அவருக்கு யார் தர்ப்பணம் கொடுப்பா? அப்போ சிவபெருமான் முன்னிருந்து இப்போ வரைக்கும் அவர் தர்ப்பணம் கொடுக்கறதா ஒரு ஐதீகம். அதை இன்னமும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்போ இன்றைக்கும் அதை திருவிழாவாக கொண்டாடுறாங்க. நீங்கள் அதை பார்த்தா அப்போது கடவுளே பார்த்துக்குங்க, தன்னை பையனாக ஏற்றுக்கிட்ட, பையன் கூட கிடையாது, பையனாக ஏற்றுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்தர் தன்னை மகனாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் இறந்து போயிட்டார். இவரும் அவர் அப்பாவாக கருதி இப்போ வரைக்கும் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கார். இன்னொன்று, ராமாவதாரத்தில் ராமர் மனித வேடம் எடுத்து தானே வந்தார். நமக்கு மனித அவதாரம் எடுத்து தானே வந்தார். அப்போது தட்சிண மகாராஜா இறந்ததுக்கு அவர் தர்ப்பணம் கொடுத்தார். அவர் கடவுள் தான், அவர் தர்ப்பணம் கொடுத்தார். ஸோ பார்த்துங்க, கடவுளே தர்ப்பணம் கொடுக்குறாங்கன்னா எதனால்? அவங்க சாந்தி பெறணும். அவங்களோட பித்ருலோகத்தில் அவங்க சாந்தியாக இருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே பூலோகத்தில் நிம்மதியாக வாழ முடியுங்கிற கருத்து உண்மை. அதுதான் சாட்சியமே. அதனால தான் இன்னை வரைக்கும் அதை நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்க நம்ம அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போனாங்க. நாம் அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் அதோட தாத்பரியம், அமாவாசையோட தாத்பரியம். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அடிப்படையில் நீங்கள் நிறைய வீடியோவும் பாருங்கள். இது அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன வகுத்து வச்சோம்னா, மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். எல்லாருக்கும் தெரியும் தெய்வம் தான் முக்கியம், நம்மள மேலே சக்தி. ஆனால் அந்த தெய்வமே என்ன பண்ணுறாங்க, மாதா பிதாவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆசி எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அமாவாசை பதிவு நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி ரொம்ப சந்தோஷம். என்னோடய பதிவுகள் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நல்ல வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு நிறைய கமெண்ட்ஸும் போடுறீங்க, அது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய லைக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இந்த கோவில் இந்த வழிபாடு தானா, அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். திரும்பவும் நான் இந்த அளவுக்கு நம்ம சேனல் வளர்ந்துருக்குன்னா உங்களோட ஆதரவு, பேராதரவு ரொம்ப முக்கியம். அதுக்காக என்னோட அன்பான சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் சொல்கிறேன். என்னோட நன்றியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.